பாட்டி என்ன ஆள விடு பாட்டி, எனக்கு காது பிடிக்காத பாட்டி. நானும் ஓடுறேன், என்ன விடுங்க. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு, அவரு தாருங்க நம்ம மனோஜ்காரரு. அட ஆமாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, வீட்ல பாட்டி வந்துடுறாங்க. ஏதோ ஒண்ண கண்டுபிடிக்கிறக்காக தான் நடிக்கிறாங்க. பாட்டிக்கெல்லாம் பழசெல்லாம் போகலங்க. யாருங்க நம்ம பாட்டியாவது, கொக்காவது அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்துல என்னாவா பிறந்தாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு நினைவுல இருக்கும். அந்த அளவுக்கு கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படின்னு சொல்லலாம் நம்ம பாட்டிய. ஆனாலும் ஒரு சூட்சமத்த ஆத்தாளும் மயனும் மட்டும் மறைச்சிட்டு வந்திருக்காங்க மனோஜோட கில்லாடித்தனத்த கண்டுக்கிறதுக்காண்டி. இப்ப என்ன பண்றாங்க, சமைக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இங்க மீனா முடியாம இருக்கு. இவங்கெல்லாம் மருமகளுகன்னு சொல்லிடுறாங்களா, அதுக்கப்புறம் "ஏண்டித்தா நீ முடியாம இருக்கிற, நீயா சமைக்க போற?" "ஆமா பாட்டி." "அதெல்லாம் வேணாம். ஏய் மருமகளே இங்க வாடி" அப்படின்னு கூப்பிட, என்னத்த இன்னைக்கு நீ சமைக்கிற?" "நானா?" "ஆமா, ஏன் சமைச்சா என்ன? நெஞ்சு எலும்பு வாங்கிட்டு வந்து சூப்பு வை" அப்படிங்கிறாங்க. சூப்பு அப்பா ஈஸியானதான். அதோட நினைக்காத. இறாலு வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி வை, கூட்டு வை அப்படிங்கிறாங்க. இறாலா? ஐயோ! அதுல நடுவுல ஒரு நரம்பு இருக்குமே, பச்சை நரம்பு. அத எடுக்கங்காட்டிலும் நம்ம நரம்பு போயிருமே. "நீ தானடி இந்த வீட்டு மருமக. நீ தான் எல்லா வேலையும் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்க. வேற வழி இல்ல. விஜயா போயிட்டு இறாலெல்லாம் வாங்க போகுது. மீனா வந்துட்டு, "நான் போய் வாங்கிட்டு வரேன் பாட்டி." பேசாம இரு" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டிக்கு இந்த மாமியார் கிழவிக்கு சுயநினைவு போயுமே இந்த மீனா மேல தானே அக்கறையா இருக்கா. ஒருவேளை நடிக்குதோ அப்படிங்கல. "ஏ மீனா இங்க வா" அப்படின்னு கூப்பிடுது பாட்டி. "என்ன பாட்டி?" எனக்கு ஒரு காஃபி போட்டு தரியா?" "நீங்க தான் சமைக்க வேணான்னீங்க. அப்புறம் நீ சமைக்க சொல்றீங்க." "நான் சமைக்க தாண்டி வேணான்னேன். காப்பி கூட போடக்கூடாதா? வயிறு தானே புண்ணு. கையில இருக்குல்ல, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா." ச்சே! அப்ப இவங்களுக்கு நினைவு இல்ல போல இருக்கு. நம்ம தான் தப்பா நெனச்சுட்டோமோ விஜயா நெனைக்குதுங்க. ஏன்னா, மீனாவ ஒரு வேள கூட பார்க்க விடாது. பாசமா இருக்கும். இப்ப அதட்டி உருட்டி காஃபி போட்டு வான்னா, அப்போ உண்மையிலே நினைவு இல்ல தான் போல இருக்கு. சரி நம்ம போயிட்டு இறால் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போகுது. அப்படியே எட்டி பாக்குது. போன கையோட, "மீனா இங்க வா" அப்படிங்கிறாங்க. "என்ன பாட்டி?" "இங்க வா, உன்கிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன்." "என்ன பாட்டி?" "நீ காப்பிலாம் போட வேணாம். நீ என் செல்ல பேத்திடி. நீ ஏன் போடணும்?" "பாட்டி, என்ன பாட்டி?" "அப்போ அதெல்லாம் தெரியும். எல்லாம் கைங்கலமா அந்த வீட்ல ரகசியத்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்படி இருக்கேன். நீங்க சுயநினைவா இருந்தாலே எல்லாரும் பயப்படத்தான் போறாங்க. அப்புறம் எதுக்கு பண்ணி இருந்தது? நீ சும்மா இருடி. அதெல்லாம் ஒரு ரகசியம் இருக்கு" அப்படின்றாங்க. இங்க விஜயா வேலை வாங்குறதுக்கு இறால் வாங்க போகுதுங்க. போயிட்டு பார்த்தா எவ்வளோ விலைன்னு பார்த்து, என்ன இவ்வளோ விலை சொல்லுதுங்க. ச்சே! 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 எப்படித்தான் மீனா வாங்குறாளோ? எல்லா வேலையும் எப்படித்தான் பார்க்குறாளோ? ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கா. இது எவ்வளோ அப்படிங்கிற மாரி உமட்டிக்கிட்டே வாங்குது. "என்னம்மா மீன் மார்க்கெட்டுக்கு வந்து இப்படி வாங்குற? ஆளு அவ்வளோதான் அந்தர் பண்ணிடுவேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ! எப்படித்தான் சமைக்கிறாளுகளோ! இவ மீனாவுக்கு அப்படியே ஆப்பரேஷன் பண்ணாலும் பண்ணாய்ங்க. இப்ப எல்லா வேலையும் நம்மள போட்டு தலையக்குறாளுகளே அப்படின்கையில, அந்த அம்மா என்ன பண்ணுது, "சீக்கிரம் குடுங்க நான் போய் சமைக்கணும். 3 வீட்டுக்கு சமைக்க போணும்" அப்படிங்கிறாங்க. ஏம்மா பக்கத்துல தாங்க ஒரு அம்மா, "நீ 3 வீட்டுக்கு சமைக்கிறியா?" "ஆமா." வேற இன்னொரு வீட்டுக்கு சமைப்பியா?" "நான் 30 வீட்டுக்கு கூட சமைப்பேங்க." "அப்படியா? எல்லாமே சமைப்பியா?" "எல்லா வேலையும் பார்ப்பேன்." "அப்ப என் வீட்டுக்கு சமைக்க வர்றியா?" "உங்க வீட்டுக்கா?" "ஆமா, என்னால முடியாது. வேலை பார்த்து என்னை கொல்றாளுக. உனக்கு வேணா சம்பளம் தந்துடுறேன்" அப்படிங்கிறாங்க. "எவ்வளோ வேலை?" என்னன்னு கேட்கையில, "ஆ எனக்கு ஒரு 10,000 வேணும்" அப்படிங்கிறாங்க. 10,000மா? என்ன 10,000மான்னா, எத்தன பேர் உங்க வீட்ல சொல்லியிருக்கிறீங்க? அப்புறம் அம்புட்டு பேத்துக்கு சமைக்க வேணாமா என்ன? சரி பரவால்ல. நான் வாங்கி தரேன் 2 மருமகள்ட்டயும். இப்பயே வர்றியா? அப்படிங்கிறாங்க. மீன வாங்கி குடுத்துட்டு வச்சுருவேன். நைட்டுக்கு தான். ஓகே. நான் வந்துடுறேன். அட்ரஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு போகுது. வந்துடுறியா? 1 மணி நேரத்துல வந்துருவேன். நீங்க ஏம்மா பயப்படுறீங்க? அவங்களுக்கு இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நைட்டுக்கு தான் வரேன்ட்டு இருக்காங்க. நான் வெள்ளனே வாங்கி வச்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு போலான்னு இருந்தேன். உங்க வீட்டுக்கு வந்து முடிச்சுட்டு நான் இங்க போறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணுது, போயிட்டு மீன கொண்டு அவங்க வீட்ல ஒப்படைச்சுட்டு இங்க வேகமா வருதுங்க. இங்க தான் வச்சுட்டு, "என்ன விஜயா சமைக்கலையா?" "அத்தை எனக்கு கீழ விழுந்துட்டேன். இந்த இடுப்பெல்லாம் வலிக்குது." இடுப்பு வலிக்குதா? பொய் சொல்றா. இருக்கட்டும், இருக்கட்டும் அப்படின்னு நினைக்குது. அடுத்து பார்த்தா, "அத்தை நான் ஒரு சமயக்காரம்மா சேர்த்துருக்கேன்." "ஓ! சமயக்காரம்மா சேர்த்துருக்கியா? சம்பளம் யாரு குடுக்குறது?" என் பிள்ளைங்க தான் குடுப்பாங்க." "மீனா உனக்காகவும் தான்." இருக்கட்டும்மா" அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி என்ன பண்ணுது, "இருக்கட்டும் ஆன்ட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம தான் இவ்வளோ பேர் இருக்கோம்ல, ஆளுக்கு பாதியா போட்டு குடுத்துருவோம்." அப்படிங்கிறாங்க. அப்பாடா! மருமகளே நீ நல்லா இருப்ப அப்படிங்கையில மீனா என்ன பண்ணுது, "நானுமே சொல்லலான்னு தான் இருந்தேன் அத்தை. அதனால நீங்களே கூட்டு வந்தீங்க. ரொம்ப நல்லதா போச்சு." "நீனுமா சொல்ற? பரவால்ல." அப்படிங்கையில, "அம்மா, அம்மா" அப்படின்னு கூப்பிட்டு வர்றாங்க. அந்த அம்மா தான் வந்துருச்சு. "வாம்மா, வா, வா, வா" அப்படின்னு கூப்பிட வர்றாங்க. வந்ததுக்கப்புறம், "இதாம்மா கிச்சனு. இங்க தான் நீ சமைக்கணும்" அப்படி இப்படிங்கிறாங்க. சமைக்குது வேக வேகமா. சமைச்சு முடிச்சுட்டியா? "இது எல்லாத்தையும் இதுல டைனிங் டேபிள்ல வச்சுட்டு போறியா?" அப்படிங்கிறாங்க. "பரவால்லம்மா, நான் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சுட்டு போறேன்" அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. மனோஜ், ஆ வீட்டுக்குள்ள வரையில, "அம்மா மணக்குதே! என்னம்மா நண்டா? இறாலாம்மா?" "இறாலு தான்டா" அப்படிங்கிறாங்க. ஐயோ! அப்படிங்கையில முத்து வராரு. அப்படியே திண்ணி பருக்க விட்டு
பாட்டி தீனி பண்டாரத்திலே ஞாபகம் வருவாடா அப்படிங்கிற. டேய் நீங்களாம் திங்க மாட்டீங்களா என்ன? நான் அறிவாளிடா, நல்லா சாப்பிட்டா தானே நான் ஷோரூம் வச்சிருக்கேன். ஆமா ஆமா ஷோரூம் வச்சிருக்கேன். டேய் விடுறா, நீ என்ன ஒரு 8 கார் வச்சிருந்தா பெரிய இவனா? ஆமா என் புள்ள தான்டா அறிவாளி. விஜயா இப்பவும் முத்துவ மட்டம் தட்டுது. ஆமா ஆமா அந்த அறிவாளி என்னென்ன பண்ணி வைக்க போறான்னு இனிமே காலம் போனாதான் தெரியும் அப்படிங்கல. டேய் வாய மூடுறா, என் பிள்ளை எப்ப பாரு குறை சொல்லுவ. உடனே பாட்டி வருது. என்னடி நீ எப்ப பார்த்தாலும் முத்துவ குறை சொல்லிட்டு இருக்க? அதை விடவா அவன் சொல்லிட்டான்? இத்தனைக்கும் முத்து மேல எந்த தப்புமே இருக்காது. ஆனா உன் மகன் பெரிய பூசணிக்கா சோத்துல மறைச்சுக்கிட்டு திரியறான். என்னத்த அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் எல்லாம் அண்ணாமலை சொன்னான். என்னமோ பண்ணிருப்பான் போல இருக்கு. கர்ப்பமாகியிருக்கானா ஒரு பிள்ளைய, என்னென்னமோ சொல்ற. ஒரு பிள்ளைலாம் இல்ல, பொண்டாட்டின்னு ஒருத்தி ஏமாத்தி வந்தா அவதான். அவளை தாண்டி சொல்றேன். என்னடா மனோஜ், உண்மையா இல்லையா? ஐயோ சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். எங்க அம்மாவுக்கு தெரியாம நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஓ அப்ப தப்பு பண்ணா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச தப்பா பண்ணுவியா? ஆமா தப்பே பண்ணாலும் என் பிள்ளை எனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டான். நான் வளர்த்த சிங்கம். ஆமாம்மா அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சி தலையை அப்படி வருடி கொடுக்குது கை குழந்தைக்கு மாதிரி. அந்த அம்மா எடுத்தாந்து வச்சுக்கிட்டு இருக்கு. அம்மா சமையல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. அம்மா வா வாமா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்ப. ஐயா நீங்க என்ன இங்க இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல. மனோஜ் ஐயோ இது கனகா வீட்டு சமயக்காரம்மால அப்படியே தூக்கி வாரி போடுதுங்க. அட ஆமாங்க, அந்த அம்மா விஜயா கூட்டி வந்தது. கனகா வீட்டுல ஒரு அம்மா இருக்குல்ல, 10 வீடு பார்ப்பேன் சமைப்பேங்குதுல, அந்த அம்மா தான். என்னது இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கல. முத்து வராரு. அம்மா இருங்க இங்க வாங்க. அக்கா இங்க வாங்கன்னு கூப்பிட. டேய் அக்கா நீங்க போங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். மனோஜ் விரட்ட பாக்குறாரு. டேய் நீ இரு, இங்க வா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிடா. முத்து கூப்பிடா. ஆமா இவனை எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னங்க எப்படி சொல்றீங்க? இவரை தான் நான் அந்த வீட்டுல பாத்திருக்கேனே. என்னங்கய்யா இது உங்க வீடா? அது மாமியார் வீடா? ஏண்டா நீ ரோகிணி வீட்டுக்கு போனியா அப்பனா? என்னது ரோகிணியா? அது யாரு? நீங்க அப்ப எங்க பார்த்தோன்னு சொல்றீங்க? இது அப்பவும் விஜயா ரோகிணி தாங்க நினைக்குது அந்த வீடு மாமியார் வீடுன்னொன்ன. அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, அடட அந்த வீடுலாம் இல்லங்க, ரோகிணிலாம் இல்ல, அது கனகா வீடு. கனகாவா? முத்து எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொன்னா, எந்த அட்ரஸ் சொல்லுங்க. அந்த அட்ரஸ சொல்லுது. ஏய் இது கனகா, அந்த பொண்ணு மனநிலை சரியில்லை. நம்ம கூட டெக்கரேஷன் பண்ணுமே ஸ்ருதி, உடனே நாங்க கூட சப்ளை ஆர்டர் பண்ணமே கல்யாணத்துக்கு. ஆமா அப்படின்னு சொல்ல, அந்த வீட்ல இவனை பாத்தீங்களா? ஆமாங்க அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினதே இவரு தானே. அம்மா அது வேற ஜோசியர்மா. ஐயய்ய அவர் ஜோசியர் பக்கத்துல இருந்தவர். அவர் மாப்பிள்ளை தோழன். இவர் தான் அந்த வீட்டுக்கு. அங்கே கூட ஒரு சொட்ட தலையனா ஒருத்தர் வந்தாரு. இன்னொரு பொண்ணு வந்துச்சு. இவர் தான் சிம்பிளா வீட்டுல வச்சு முடிச்சாங்க. இவர் தான் மாப்பிள்ளை, எங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா என்னங்க நீங்க மறுநாள்லாம் அங்கதான் இருக்காரு. அங்கதான் அடிக்கடி வருவாரு. என்னங்க சார் சொல்ல சொல்ல அப்படியே திரு திருங்குது. எல்லாரும் அப்படி அதாவது மனோஜ் முழிக்கிறாரு திரு திருன்னு. எல்லாரும் மூக்க மூக்க அப்படிதுங்கிறாங்க. என்ன பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்தா அப்படியே உச்சா போயிடுறாரு பேட்டுல. சோ இங்கேயும் தண்ணி ஊத்துது. ஐயையோ இது என்னது, இது தண்ணியா அப்படிங்கல. இது தண்ணி இல்ல, இது வேற தண்ணி. என்னன்னு பார்த்தா யூரின். அட பாவிகளா, நாட்டுல தண்ணி பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு, நீ வேறயா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடு சுருதி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவங்க வேற தண்ணி அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா என்னம்மா இது, யோ யோ அப்படின்னு சொல்லிட்டு ரவி அப்படியே கத்துறாரு. விஜயா ஆடி போய் நிக்குது. ஏண்டா டேய் இந்த அம்மா சொல்றது உண்மையா? அம்மா அதெல்லாம் இல்லம்மாங்கல. சொப்புன்னு ஒரு அறை குடுக்குறாங்க பாருங்க. பாட்டி தாங்க. அண்ணாமலை வந்து குடுக்குறாரு. ஏங்க அவன் சொல்லங்காட்டிலும் சொல்லங்காட்டிலும் நீங்க ஏங்க அடிக்கிறீங்க? அவன் கூட சொல்லலாம் இல்லையா? ஏய் அறிவு கெட்டவளே, இன்னும் உனக்கு அறிவு இல்லையாடி? ஏங்க அப்படி திட்டுறீங்க? பின்ன என்னடி? தப்பு பண்ணவன் தாண்டி இப்படி பயப்படணும், பயத்துல உச்சா போகணும். தப்பு பண்ணாதவன் நெஞ்ச நிமித்திட்டு, ஏம்மா நீ யாரும்மா அப்படிலாம் கேட்டிருக்கணும். உனக்கு 7ஆம் அறிவை யூஸ் பண்றியா இல்லையா? அண்ணாமலை கேக்குறாரு. ஆமால்ல அப்படியே திரும்புது. ஏன்டா அப்ப நிஜமா அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு தாலி கட்டினது நீயா? அப்ப கோயில்ல பார்த்தோமே அந்த பொண்ணா? ஆமாம்மா அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. அப்ப நீ எனக்கு தெரியாம இப்பதானடா சொன்னேன். எனக்கு தெரியாம என் பிள்ளை எது தப்பும் பண்ண மாட்டான்னு. அட பாவி பாவின்னு அடிக்கிறாங்க. அந்த அம்மா பாக்குது. என்னங்கய்யா நான் தெரியாம வந்து சொல்லிட்டேனோ? முத்து பாக்குறாங்க. நீ கரெக்டான நேரத்துல கரெக்டா தாம்மா சொல்லிக்கிற. என்னை எப்படி பேசிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? ஆமா உங்களை என்னமோ குரல் கேட்டுச்சு, திட்டிக்கிட்டு தான் இருந்தாரு. அது இவர்தானா? அம்மாடியோ இது கனகா புருஷங்க. ஆமாம்மா அந்த பொண்ணுக்கு நான் தாம்மா தாலி கட்டினேன். அட பாவி அப்படின்னு அடிக்கிறாங்க. அப்பதான் அண்ணாமலை பாட்டி வராங்க. இப்ப கூட முத்துவ திட்டினியேடி, என் புள்ளதான் அப்படி இப்படின்னு. இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சிய வச்சுப்ப? அப்படி பாக்குறாங்க. தப்பு பண்ணிட்டேங்க, இவனை போய் நான் நம்பினேன் பாருங்க. பாவி பாவி நீ ஒரு நிமிஷம் இங்க இருக்காதடா அப்படின்னு சாத்துன்னு சாத்தி அப்படியே வச்சு குத்துன்னு குத்தி, அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது, வெளில போடா அப்படிங்கிறாங்க. இல்ல இல்லம்மா நான் வந்து அந்த 5 லட்சத்துக்காகத்தாம்மா தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்ல. அட பாவி. அப்பதான் பாக்குறாங்க விஜயா, எல்லாம் அவன் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் நீதான்.
உண்மையிலே அடிக்கணும். உன்னதான் அடிக்கணும். என்னங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க. இவன போய் நல்லவன் நம்பிட்டேனுங்க. ஆனா முத்து எவ்வளோ நல்லவனா இருக்கான். அட பாவி! எனக்கு தெரியாம அவ வயித்துல புள்ளைய குடுத்துருக்க. எனக்கு தெரியாம அவ இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டியிருக்க. அந்த அளவுக்கு நீ அவ்ளோ இவனாடா நீ? உன்ன போய் நல்லவன் நெனச்சேனேடா! அப்படிங்கையில அண்ணாமலை வாராரு. அவங்க அம்மா சொல்றாங்க, "இன்னொரு உண்மையான உன் மனோஜோட உண்மையான முகத்த நான் சொல்லட்டுமா?" அப்படின்னு அம்மாளும் மகனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க ஆடி போறாங்க விஜயா. "என்னது? அப்ப ஸ்கூல்ல மனோஜும் தள்ளி விட்டானா? அப்ப முத்து தள்ளலையா?" அப்படிங்கையில, "ஆமா." "அப்புறம் ஏங்க சொல்லல? சொன்னா நீ ஆடி போயிருவேன்னு தாண்டி சொல்லல. என் புள்ள எல்லாத்தையும் மறைச்சிட்டு உன் மனோஜுக்காண்டி எவ்வளவு மூடி வாழ்ந்துட்டு இருக்கான் தெரியுமா? ஆனா அந்த நன்றி கூட இல்லாம பழி பூரா அவன் மேலயே போட்டுக்கிட்டு இருந்தீங்களேடி ஆத்தாளும் மகனும்." அப்படின்னு சொன்னோனே விஜயா ஆடி போறாங்க. முத்து அப்படியே சோகமா நிக்க, அப்போ முத்து நான் பெத்த முத்து தானா? அட பாவி பாவி! உன்னால முத்துவ அடிச்சுட்டேனேடா! முத்துவ நான் ஒதுக்கிட்டேனேடா! இத்தன வருஷம் அவன் அம்மா அம்மான்னு என் கால கட்டிக்கிட்டு வந்தானே! அப்படின்னுட்டு விஜயாவ சாத்துன்னு சாத்திட்டு முத்துவ வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கட்டி பிடிச்சு அன்பாகுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனோஜ் என்ன பண்றது? வீட்ட விட்டு வெளில போடா! அப்படிங்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலை பாட்டியெல்லாம் விட்டு தள்ளு. என்ன பண்றது? இப்ப என்ன பண்ண போற? இப்ப என்னடா பண்ண போற? அந்த அம்மா தெரியல அப்படிங்கிறாங்க. "உன்ன நீ இந்த வராத. அவன் எனக்கு வேணவே வேணாம்." இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு மனோஜ ஆதரிச்சாங்களோ, இப்ப அப்படியே எதுக்குறாங்க, வெறுக்குறாங்க. ஆனா எல்லாரும் கூட கொஞ்சம் இரக்கம் வைக்கிறாங்க. "அவன் வரவே கூடாது. வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வெளிய தள்ளுங்க." அப்படின்னு வெளியில புடிச்சு கதவ சாத்திர்றாங்க. அந்த அம்மா "நான் கிளம்புறேன்" அப்படிங்குது. ஏதோ நான் தப்பான நேரத்துல வந்துட்டேனோ, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க வந்து நாளைக்கு எப்பவும் போல சமைக்க வாங்க. அப்புறம் இந்த விஷயம்" அப்படிங்கிறாங்க. "இந்த விஷயம்னா?" "அதெல்லாம் அவருக்கு கல்யாணம் ஆகி எல்லா குடும்பம் எல்லா ரகசியமும் கனகா வீட்ல தெரியும்னு தான் நெனைக்கிறேன். தெரியாமலாம் கட்டி குடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் எதுவும் சொல்லிக்க மாட்டேன். கவலைப்படாதீங்க. எனக்கு ஏதோ தெரிஞ்சவருங்கிறக்காக தான் சொன்னேன். மத்தபடி இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறவைங்கலாம் நான் போட்டு குடுக்குற பழக்கம் எனக்கு இல்லம்மா. எனக்கு வாயும் சுத்தம், கையும் சுத்தம்." அப்படின்ட்டு போறாங்க. உண்மையில நாட்டுல சில பேர் இப்படி இருக்கத்தாங்க செய்றாங்க. இனிமே மனோஜோட பாடு என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறத வரும் காலங்கள்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இந்த பதிவு இப்படி போனா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆறுதல் குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ.